தெரியும்டா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அதனால தான் நான் என்ன வந்தேன். ஜானிஸு நம்ம பர்த்டே இன்னைக்கு மாஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணிடுவோம் மச்சான். ஈவினிங் எங்கே போகிறேன்? ஈவினிங்கா? மத்தியானமே கட்டடிக்கிறோம், 12 மணிக்கு டாஸ்மாக் ஓப்பன் ஆகுது, சரக்கு வாங்குறோம், பீச்சுக்கு போகிறோம், மாஸ் பண்ணுறோம். இதான் பிளான். ஆனால் போடா எப்போ பாரு சரக்கு கம்மனு. நம்மளை எப்படா அப்டேட் ஆக போகிறோம்? போன வர ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பவுடர் பற்றி சொன்னான். அந்த பவுடர் போட்டால் சொர்க்கத்தில் மிதக்கிற ஃபீல், அது நாமளும் போடுறோம். அதோட ஃபீல் என்னன்னு பார்க்குறோம். ஜானிஸு இவங்களுக்கெல்லாம் சரக்கு சைடு டிஷ்ஷெல்லாம் இருக்குது. நாங்கள் 3 பேருக்கு குரூப்பில் இருக்கோம். இங்கிலீஷ் நெட்ரிக்கு அட போடா, நீ எல்லாம் போனதே வேஸ்ட்டு. லைஃப்பை என்ஜாய் பண்ணுற விட்டுட்டு நீ ஒன்று பண்ணு, மிச்சருக்கு ஒரு நக்கிட்டு போ. எனக்கு என்ன பிளான்? பெருசாக எதுவும் இல்லைடா, மத்தியானம் பீச்சுக்கு போகிறோம். வரைய நீ எதுவும் குடிக்க மாட்டேன். அந்த கூட இவனெல்லாம் எதுக்கு மச்சான் கூட்டிகிட்டு வர? சரி வந்தாச்சு. நம்ம சும்மா குடிச்சாலே அட்வைஸ் பண்ணி கொல்லுவான். இன்னைக்கு வேறு பவுடர் வேறு எடுக்க போகிறோம். இன்னைக்கு என்ன செய்வான்? நீ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான்டா கூப்பிட்டேன். வருவான்னு யார் எதிர்பார்த்தா? வந்தாச்சுல, நீ வர மாதிரி பார்த்தேன் பண்ணு. இந்த மச்சான் குடி, என் கை ராசியான கை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கல, தப்பே இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணி வேணாம் மச்சான், சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறது தப்பு. மச்சான் இருக்கிறது ஒரு வாழ்க்கைடா, அதை இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்படா என்ஜாய் பண்ண போகிற நீ? மச்சான் இந்த போதை ஒருக்கா அடிச்சு பாருடா. ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலான்டாண்டா. எல்லா விஷயத்துக்குமே சரக்கு தம்மு குடின்னு நம்ம எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் என்னடா டிரைவியாக அடிச்சுட்டு இருக்கோம். இந்த பழக்கம் டெய்லி வரதுக்கு எல்லாம் ரொம்ப நாள் ஆகிடாதுடா. நான் அப்பவே சொன்னேன் இவனை கூப்பிட்டு வராது. நீ குடிக்கிற நான் மூடிக்கிட்டு இருந்து குடி, இல்லைன்னு எழும்பி போ. நீங்களா பழைய மாமா வந்தாச்சா? நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ரேட்லேயே தந்திரிக்கலாம். இல்லை என்னடா இது? கொக்கைன் ப்ரோ. உங்களுக்கே தெரியாதா ப்ரோ? செருப்பை கலட்டி அடிக்கிறது முன்னாடி போடு. புரியலண்ணா. எப்படி வந்து அப்படியே ஓடு. உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் குடிக்க மாட்டேன், எங்களையும் குடிக்க விட மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ நிம்மதி எங்களை என்ஜாய் பண்ண விட மாட்டியா? மச்சான் இருடா அவன் சொன்னதை கேட்டியா? பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்டா. சொல்லி நீ மட்டும் எல்லாம் பண்ணிட்டு எங்களை மட்டும் ஏன்டா என்ஜாய் பண்ண விட மாட்டீங்க? ஏன்னா நான் என் வாழ்க்கையில் இழந்ததை நீங்கள் யாருமே இழக்கக்கூடாதாண்டா நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறேன். அப்படி என்னடா அவன் வாழ்க்கையில் இழந்த? அமர் என் க்ரைம் பார்ட்னர். ஆக்டர் ஆகணும்னு பெரிய ஆசையில் இருந்தவன். ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் சோகத்தில் இருந்தப்போ மச்சான் சரக்கு அடித்தா எல்லாம் சரியாகும்னு நான் தான் அவனுக்கு சரக்கு அடிக்கவே கற்றுக் கொடுத்தேன். அதிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான். சரக்காச்சு, தம்மாச்சு, கொக்கைன் ஆச்சு. போதை அது கிடைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணோம். அப்பா யார், அம்மா யார், அண்ணன் யார், தங்கச்சி யார், போதையில் இருந்தால் இது எதுவுமே தெரியாது. அப்படி எந்த எமோஷனுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. போதை ஏற்ற காசு பத்தலைன்னு தப்பு பண்ணோம், திருடணும், ஏமாற்றணும், எல்லாம் அந்த போதைக்காக. போதை போலீஸ்காரன் அடித்த அடி கூட வலிக்காத அளவுக்கு போதை எங்கள் உடம்புல ஊறி இருந்துச்சு. நாங்கள்
நாங்கள் எவ்வளோ அடிக்டாக இருக்கோன்னு போதை கிடைக்காம ஜெயிலில் கஷ்டப்பட்ட போது தான் நாங்கள் உணர்ந்தோம். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். தூக்கம் இல்லை, சத்தமாக கத்தணும், போதைக்காக கெஞ்சணும், கடைசியில் டிப்ரெஷனில் சூசைட் அட்டெம்ப்ட் வர பண்ணோம். என்னை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவன் டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு? டேய் மச்சான், டேய் அவன் என்னடா ஆச்சு? தலையை செவுத்தில் வேகமாக மோதினில் அவன் அப்நார்மல் ஆகிட்டான். சரி மச்சான் விடு, ஃபீல் பண்ணாத. ஏய் நம்ம என்ன டெய்லி மாடா குடிக்கிறோம், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வேண்டி தானடா குடிக்கிறோம். உன் ஃப்ரெண்டுக்கான மாதிரி எல்லாருக்கும் ஆகுமா என்ன? இனிமே ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் மச்சான். அதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு ஜாலியாகவோ சேடாகவோ ஒரு ஃபங்க்ஷன்னா நமக்கு நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க இதை விட வேறு எதிராக இருக்கு. ஒரு நிம்மதி கிடைக்குதுடா இந்த போதையில். இந்த பர்த்டே பர்சனுக்கு இதில் மறக்க முடியாத ஒரு போதை நடக்கும். அந்த போதையை நான் காட்டிக்கிறவா? அப்படி என்னடா போதை அது? சரக்கு தம்மு இது எதுவுமே இல்லாத ஒரு புது போதையை நான் காட்டித்தரேன். டேய் மச்சான் எங்கடா போயிட்டு இருக்கோம்? இதுதான் மச்சான் காட்டித்தரேன்.